உலகெங்கும் உள்ள தமிழ் மக்களுக்கு ஜோதிட சேவையில் சேலம் ஜோதிட ஆராய்ச்சியாளர்கள் சங்கம். தமிழ் உலகின் ஜோதிட ஜோதி சேலம் ஆன்லைன் அஸ்ட்ரோ டிவி. ஐயா வணக்கம். வணக்கம். இப்போ ஒரு ஜாதகம் நம்ம கையில் வருது. அவருக்கு எந்த திசையிலிருந்து பொண்ணு அமையும், எவ்வளவு தூரத்திலிருந்து அமையும் கண்டுபிடிக்கிறது எப்படி? ஐயா வணக்கம். அருமையான கேள்விங்க. ஒரு ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா திசை முதல்ல நம்ம பார்த்துக்கலாம். மேசம் கிழக்கு, ரிஷபம் தெற்கு, மிதனம் மேற்கு, வடக்கு, கடகம் வடக்கு. இது அப்படியே கொண்டு வந்துருங்க, அவ்வளோதான். இது கொண்டாந்துக்கணும். சிம்மம் கிழக்கு, கன்னி தெற்கு, துலாம் மேற்கு, விருச்சகம் வடக்கு, தனுசு கிழக்கு, மகரம் தெற்கு, கும்பம் மேற்கு, மீனம் வடக்கு. இதுதான் 4 திசை தாங்க, ஒன்றும் தெரியல. 7ஆம் அதிபதி உங்கள் ஜாதகத்தில் 7ஆம் அதிபதி நின்ற நட்சத்திராதிபதி. நீங்கள் 7ஆம் அதிபதி விட்டுருந்தோம். இப்போ உதாரணமாக நான் துலா லக்கணம். துலா லக்கணத்துக்கு 7ஆம் அதிபதி யாருங்க? செவ்வாய். என் ஜாதகத்தை சொல்கிறேன் பாருங்க. நான் துலா லக்கணம், 7ஆம் அதிபதி செவ்வாய், லக்கணத்துக்கு 3ல் இருக்குது. அவர் நின்ற நட்சத்திராதிபதி சுக்கிரன் மகரத்தில் இருக்குது. அப்போ எனக்கு என் வீட்டுக்கு தெற்கத்தான் எனக்கு பொண்ணு, எனக்கு தெற்கதான் பொண்ணு வந்துச்சு எனக்கு. சரி, எவ்வளோ தூரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் லக்கணத்திலேருந்து 3 பாவத்துக்குள்ள உங்களுக்கு 7ஆம் அதிபதி நின்றால் ஒரு 30 கிலோமீட்டருக்கு உள்ள, லக்கணத்துக்கு இருந்து 6ஆம் பாவத்துக்குள்ள இருந்தால் ஒரு 50 கிலோமீட்டரு, லக்கணத்திலேருந்து 9ஆம் பாவத்துக்குள்ள இருந்தால் ஒரு 70-80 கிலோமீட்டரு, லக்கணத்திலேருந்து 12ஆம் பாவம் வரைக்கும் இருந்தால் தூரம் 100 கிலோமீட்டரு, தொலைவான தூரம். இதை சிம்பிளாக எடுத்துங்க. 3ஆம் இருந்தால் சிறு தூர பயணம் 30 கிலோமீட்டரு, 9ன்னா ஒரு 50 கிலோமீட்டரு, 12ன்னா 100 கிலோமீட்டர் வெளிநாடுன்னு சொல்லிடலாம். 7ஆம் அதிபதி நின்ற நட்சத்திராதிபதி. இதை கண்டிக்கு பார்த்துக்குங்க. நன்றி சார். நன்றி ஐயா வணக்கம். வணக்கம். ஒருத்தருக்கு ஒரே ராசியில ஒரே நட்சத்திர பாதத்துல 2 கிரகம் 3 கிரகம் நிக்குது. அதனுடைய பலம் என்ன, பலவீனம் என்ன? ஐயா அருமையான கேள்வி. இப்ப நீங்க கேட்ட கேள்விக்கு நான் 5ஆம் பாவத்திலிருந்து வந்துடுறேன். இப்ப நான் நிறைய ஜோதிடம் ஆராய்ச்சி பண்ணி பார்த்ததெல்லாம் கண்டுபிடிச்சது 5ஆம் அதிபதி. இப்ப உங்களுக்கு தனுசு லக்கணத்துக்கு 5ஆம் அதிபதி யாருங்க? செவ்வாய் போயிங்க ஏதாவது ஒரு நட்சத்திரத்தில் இருக்கும். இப்போ தனுசு லக்கணத்துக்கு பிறந்தவங்களுக்கு செவ்வாய் ஏதாச்சும் ஒன்று இருக்கும். அப்போ அந்த செவ்வாய் போய் ஏதாச்சும் ஒரு நட்சத்திரத்தில் உட்காருது. உதாரணமாக உங்களுக்கு 9ல் சுக்கிரனுடைய நட்சத்திரத்தில் உட்காருது, பூரண காலில் உட்காருது, பூர நட்சத்திரத்தில் சிம்மத்தில் உட்காருது செவ்வாய். 5ஆம் அதிபதி 9ஆம் பாவத்தில் போகிறது மிகப்பெரிய யோகம். அந்த பூர நட்சத்திரத்தில் நட்பு கிரகமாகிய குரு, சூரியன், சந்திரன் உட்கார்ந்து இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்களுக்கு ரெட்டை குழந்தை பிறக்கும். நட்பு கிரகம் உட்கார்ந்தா ரெட்டை குழந்தை பிறக்கும். பாப கிரகங்கள் செவ்வாய் உட்கார்ந்துருக்குது, சனியோ ராகுவோ புதனோ உட்கார்ந்தா குழந்தை கலைக்கப்படுவாங்க, கர்ப்பத்திலே கழிச்சிடுவான், கருச்சிதை ஏற்படுத்திடும். ஆனா நட்பு கிரகமா இருந்தால் 2 குழந்தை 3 குழந்தை பிறக்கும். இது ஒரு நட்சத்திரத்துல ஒரு கிரகம் இருந்தால் 2 கிரகம் இருந்தால் என்ன பலன்? சரி, 5ஆம் பாவம் குழந்தைங்கள 2-3 குழந்தைங்க பிறந்துக்குது, ஊர்வலம் ஏற்றுக்குது. ஐயா ஒருத்தர் கேட்டாரு, 7ஆம் பாவத்தில் ஒரே நட்சத்திரத்தில் 2 கிரகங்கள் இருந்தால் என்ன செய்யும்? 7ஆம் பாவங்கள் திருமணம், பார்ட்னர்ஷிப். 7ஆம் பாவத்தில் ஒரே நட்சத்திரத்தில் ரேவதி 1ஆம் பாவத்தில் ஒரு கிரகம், 2ஆம் பாவத்தில் ஒரு கிரகம், 3ஆம் பாவத்தில் ஒரு கிரகம், இப்படி எத்தனை கிரகம் இருக்குதோ 7ஆம் பாவம் பார்ட்னர்ஷிப்பு. நிறைய பிரின்ஸுகள் வருவாங்க, நிறைய மனைவிமாரும் வருவாங்க. ஐயா வணக்கம். இப்போ நம்ம சிலருடைய ஜாதகத்தை பார்க்கும்போது அதில் இருக்கிற கிரக அமைப்புகள் விபரீத ராஜயோகம்னு காட்டுது. அது எந்த திசா புத்தி நடக்கும்போது வருங்கிறதை எப்படி கண்டுபிடிக்கிறது? சார், விபரீத ராஜயோகங்கிறது 2 கிரகத்துக்கு தான் பலம் அதிகமாக இருக்குது. சூரியனும் சனியும் விபரீதமான ராஜயோகம். உதாரணமாக மீன லக்கணமாக இருந்து 12ல் கும்பத்தில் சூரியன் இருந்து 6ல் சிம்மத்தில் சனி இருந்தால் இதுக்கு அந்த காலத்தில் பாட்டே சொல்லிக்கிறான், பகையான கிரகம் பகையான வீட்டில் இருந்து பகையான கிரகம் பகையான பார்த்தால் கெட்டவன் கிட்ட ராஜயோகம்.
மீன லக்கணத்துக்கு சனியும் சூரியன் பரிவர்த்தானா பல லட்சம் கோடிக்கு அதிபதி. அவனை மிஞ்சி உலகத்தில் எவனாலையும் வெல்ல முடியாது. இது அவங்களுக்கு மட்டும்தான் பொருந்தது. அடுத்தது உங்களுக்கு வந்து தனுசு லக்கணத்துக்கு 12ஆம் அதிபதி செவ்வாயும் 6ஆம் அதிபதி சுக்கரனும் வருவாங்க. இவங்க 2 பேரும் பரிவர்த்தனை பெற்றா கூட விபரீதமான ராஜயோகத்தில் 50% தான். ஆனா முழுக்க விபரீதமான ராஜயோகம் வேலை செய்யும் கொடுக்கும்னா சூரியனும் சனியும் மீன லக்கணத்துக்கு மட்டும் பொருந்துது. அல்லது கன்னி லக்கணத்துக்கு 12ஆம் அதிபதி 6ஆம் அதிபதி சூரியனும் சனியும் பரிவர்த்தனை பெற்றால் விபரீதமான ராஜயோகம், அவன் பெரிய கோடீஸ்வரன். நன்றி நன்றி ஐயா. வணக்கம். வணக்கம் வணக்கம் சார். இந்த ஜாதகத்துல நாம யோகத்துல பல யோகம் வரும். சில பேருக்கு நீசபங்க ராஜயோகம்னு சொல்றாங்க. அது எப்படி எந்த வயசுல அமையும் சார்? நீசபங்க ராஜயோகம்னா நீசம்னா இருட்டு சார். நீசபங்க ராஜ யோகம்ங்கிறது வெளிச்சம். இப்ப இருட்டுன்னா என்னங்க? 3, 6, 8, 12 இருட்டு. அது ஒண்ணு. அது மட்டுமே இருட்டு இல்லை. ஒரு கிரகம் நீசம் பெற்றாலும் இருட்டு தான். கன்னியில சுக்கிரன் நீசம் ஆயிட்டார். அப்ப அவர் வந்து அந்த வாழ்க்கையே சுக்கிரன் நீசம் கல்யாணமே இல்லையா அப்படின்லாம் எடுத்துக்கூடாது. அந்த வீடு கொடுத்தார் இல்ல புதன், அந்த புதன் வீடு கொடுத்த புதன் அதே வீட்டுல உச்சமா இருந்தாலும் அல்லது சந்திரனுக்கு கேந்திர திரிகோணத்துல ஆட்சி உச்சம் பெற்றாலும் நீசபங்க ராஜயோகம் நல்ல மனைவி அமைவாள். ஒரு மனிதனுக்கு 40 வயசுக்கு மேல மாற்றங்கள் நீசபங்க ராஜயோகம் 40 வயசுக்கு மேல வேலை செய்யும் சார். 40 வயசுக்கு மேல வேலை செய்யும். அதே மாதிரிங்க நீசபங்க ராஜயோகங்கிறதுக்கு ஒரு பழைய பாடலே இருக்குது, இல்லைன்னு சொல்ல முடியாது. நீசன் ஒரு கிரகம் நீசம் பெற்றால் நீசனுக்கு வீடு கொடுத்த கிரகம் மதிக்கத்தக்க கேந்திரத்தில் இருந்தால் நீசபங்க ராஜயோகம்னாங்க. லக்கணத்துக்கு சொல்லல, மதிக்கத்தக்க கேந்திரம்னா. அதான் மாதிரி நான் சொன்னேங்க. சுக்கர நீசமாயிருச்சு கன்னியில. அவர் வீடு கொடுத்த கிரகம் புதன். சந்திரனுக்கு புதன் கேந்திரத்துல ஒரு சந்திரனு கேந்திரத்துல வலுவா ஆட்சி உச்சம் நட்பு பெற்று விட்டாருன்னா நீசபங்க ராஜயோகம் அப்படின்னு சொல்லக்கூடியது. உதாரணமா சுக்கரன் கன்னியில நீசமாயிடுறாரு. அப்போ வந்து புதன் எங்க இருக்கணும்? மிதுனத்துல இருக்கணும் அல்லது கன்னியில இருக்கணும். சூரியன் சுக்கிரன் புதன் முக்கூட்டுக்கிறாங்க, இவ்வளவு தூரம் போகாது. அப்ப 7ஆம் இடத்துல வந்து கன்னிக்கு 7ஆம் பாவம், மீனத்துல சந்திரன் இருந்தா கன்னியில புதன் இருக்கலாம். தனுசா இருந்தா 10ல கன்னியில புதன் இருக்கலாம். அப்ப மதிக்கு சந்திரனுக்கு கேந்திரத்துல ஆட்சி உச்சம் பெற்ற நீசபங்க ராஜயோகம் 40 வயசுக்கு மேல அவங்க பிரபலமான யோகத்தை அடைவார்கள். நன்றி நன்றி ஐயா. வணக்கம். வணக்கம் வணக்கம். இப்போ ஒரு ஜாதகத்தை பார்க்குறோம். அவர் தொழிலாளியா வாழ்க்கையை நடத்துவாரா, முதலாளியாய் வாழ்க்கையை நடத்துவாரா? அருமையான கேள்வி சார். இதான் உலகம் ஃபுல்லா எதிர்பார்க்குறாங்க. எப்பவுமே சார் லக்னாதிபதி பலமா இருக்கணும். லக்னாதிபதி 3, 6, 8, 12 போயிட்டா கூலிக்காரன். முதலாளியா இருக்கணும். லக்னாதிபதி கேந்திரம் திரிகோணத்தில் இருக்கணும். 2, 6, 10 இதுதான் முதலாளிங்கிற ஸ்தானம். 2, 6, 10 2, 6, 10 தொடர்பு ஏற்பட்டு லக்னாதிபதியோட தொடர்பு ஏற்பட்டா அவன் வந்து முதலாளி. உதாரணமா மிதுன லக்னம், 2ஆம் அதிபதி சந்திரன், 6ஆம் அதிபதி செவ்வாய், 10ஆம் அதிபதி குரு, இந்த 3 பேரும் தொடர்பு ஏற்பட்டு விட்டால் ஒரு வீட்டில் இருந்தாலும் திரிகோணத்தில் இருந்தாலும் இல்லை நட்சத்திர பரிவர்த்தனை பெற்றாலும் அவன் கோடீஸ்வரன். அவங்க வந்து கூலிக்கு வேலைக்கு போக மாட்டாங்க. உதாரணமாக நான் சொல்றேன், முதலாளி இருப்பாங்க. நான் உதாரணமாக சொல்கிறேன். நம்ம முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அம்மா அவர்களுடைய ஜாதகத்தில் மிதன் லக்னம் 2, 6, 10 தொடர்பு இருக்குது. அப்போ அந்த அம்மா வந்து பிறந்த காலத்திலிருந்து இறக்குற காலம் வரைக்கும் அந்த அம்மா கூலிக்கு போனதில்லை. அவங்க ஒரு பெரிய முதலாளியாக இருந்தாங்க. ஏன் நாட்டுக்கு முதலமைச்சராக இருந்தாங்க. மிதன லக்கணம் 3ல் வந்து உங்களுக்கு 9ல் வந்து செவ்வாய் இருக்கும், 3ல் வந்து சூரியனும் புதனும் இருக்கும், 7ல் வந்து குரு இருக்கும். அப்போ இந்த குரு வந்து புதனையும் சூரியனும் பார்த்துரும். அவங்க வந்து ராசி எதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மக நட்சத்திரம் சிம்ம ராசி. அந்த சிம்மத்தில் இருக்கிற சந்திரனையும் இவர் குரு பார்த்துரும். சந்திரன் செவ்வாய் குரு 3ம் தொடர்பு இருக்குது. லக்னாதிபதி புதனும் அதில் தொடர்பு இருக்கும். அப்போ அந்த அம்மாவுக்கு 2, 6, 10 லக்னாதிபதியும் தொடர்பு இருக்குது. அவங்க பிறப்பு முதல் இறப்பு வரைக்கும் முதலாளியாக இருந்தாங்க. நாட்டினுடைய தலைமை பதவியில் இருந்தாங்க. தலைமை தாங்கக்கூடிய முதலாளிங்கிற ஸ்தானத்தில் இருந்தாங்க. நன்றி நன்றி. இப்போ ஒரு ஜாதகரை பார்க்குறோம். இவர் கூட பிறந்தவங்க எத்தனை பேர் அல்லது பிறக்க போறவங்க எத்தனை பேர் எப்படி கண்டுபிடிக்கிறது? அருமையான கேள்வி சார். இதுதான் உலகத்தில் உள்ள ஜோதிடர்களும் கேட்குறாங்க, மக்களும் கேட்குறாங்க. உதாரணமாக ஒரு ஜாதகம் ஆணை பிறந்தாலும் சரி பெண் பிறந்தாலும் சரி
லக்னத்துக்கு 3ஆம் பாவம் தான் வளர்ச்சி, பரிமாண வளர்ச்சி. அந்த ஜாதகத்துக்கு அடுத்து தங்கச்சி தம்பி அப்படின்னு சொல்லக்கூடிய 3ஆம் பாவம். அந்த 3ஆம் அதிபதியும் செவ்வாயும் அவங்க 2 பேரும் நின்ற நட்சத்திராதிபதிகள். 6, 8, 12 கெடாமல் இருந்தால் அடுத்தடுத்து குழந்தைங்க நிறைய பிறப்பாங்க. உதாரணமா மேச லக்கணம் வச்சுக்கலாம். 3ஆம் பாவத்துல புதன். அந்த 3ஆம் பாவத்துல ஒரு கிரகம் இருக்குதுங்க. அந்த 9 கோள்கள் ஏதோ ஒரு கோள் கூட 3ஆம் பாவத்துல இருக்கட்டும். அந்த 3ஆம் பாவத்துல உள்ள கிரகம் நின்ற நட்சத்திராதிபதி 6, 8, 12 போனா அடுத்த குழந்தை பிறக்கிறதுக்கு லேட் ஆகும். அதே போல செவ்வாய் நின்ற நட்சத்திரம் ராகுசாரம் ஏறிட்டா, செவ்வாய் பொதுவாகவே ஒரு ஆண் பெண் ஜாதகத்துல செவ்வாய் நின்ற நட்சத்திரம் ராகு திருவாதிரை சுபாதி சதயத்துல பிறந்துட்டா அடுத்த வாரிசு ஆண் குழந்தை பிறப்பது அரிது, பெண் குழந்தை லேட்டாக தான் பிறக்குமா, லேட்டாக தான் பிறக்கும். 3ஆம் பாவத்தில் நின்ற நட்சத்திரம் கேந்திரன் திரிகோணத்தில் இருக்கணும். செவ்வாய் நின்ற நட்சத்திராதிபதி கேந்திரன் திரிகோணத்திலிருந்து செவ்வாய் வந்து ராகுசாரம் இல்லாத குருவோட சாரம், சூரியனோட சாரம், சுக்கரனோட சாரமா இருந்தா அடுத்தடுத்து குழந்தை வாரிசுகள் தம்பி தங்கச்சி நிறைய பிறந்துருவாங்க. நன்றி நன்றி நன்றி. ஐயா வணக்கம். வணக்கம். இப்போ ஒரு ஜாதகருடைய ஜாதகத்தை பார்க்குறோம். அவர் உடன்பிறப்புகளோட ஒத்து போவாரா ஒத்து போக மாட்டாரா? அருமையான கேள்வி சார். இப்போ 3ஆம் பாவங்கிறது 3ஆம் பாவம் சகோதரஸ்தானம். சகோதரகாரகன் செவ்வாய். இப்போ ஒரு ஜாதகத்தில் உதாரணமாக கடக லக்கணம். அந்த கடக லக்கணம் 3ஆம் அதிபதி புதன், சகோதரகாரகன் செவ்வாய். செவ்வாயும் புதனும் சம்மந்தப்பட்டுட்டாங்கன்னு வச்சுக்கிங்க. கடக லக்கணக்காரர்களுக்கு செவ்வாய் புதன் சம்மந்தப்பட்டுட்டாங்க. ஒரு கால் சார், செவ்வாய் புதன்காலில் புதன் செவ்வாய் காலில் இருந்துட்டா செவ்வாயும் புதனும் பரிவர்த்தனை பெற்றுட்டாங்களா கடக லக்கணத்துக்கு பகைன்னா பகை, அவ்வளவு பகை. அதே கடக லக்கணத்துக்கு 3ஆம் அதிபதி புதனும் செவ்வாயும் தொடர்பு இல்லாமல், இவங்க 2 பேரும் தொடர்பு இல்லாம புதன் ஒரு நல்ல இடத்துலையும் செவ்வாய் ஒரு நல்ல இடத்துல இருந்தா அண்ணன் தம்பி நல்லா ஒற்றுமையா இருப்பாங்க. ஆயுள் காலம் உள்ள நட்போடு இருப்பாங்க சார். நன்றி நன்றி நன்றி. ஐயா வணக்கம். வணக்கம் வணக்கம். ஒரு ஜாதகருக்கு பிடித்த கணவனோ மனைவியோ அமைவது எப்படி? ஐயா வணக்கம். இப்போ வந்து வள்ளுவர் வாசகி மாரி இந்த உலகத்தில் ஆணுக்கும் பொண்ணுக்கும் பிடித்த கனவுகள் யார் அப்படின்னு, ஒரு ஆண் ஜாதகத்தில் 7ஆம் அதிபதி நின்ற நட்சத்திராதிபதி உச்சம் பெற்றால் அந்த ஜாதகனுக்கு நல்ல மனைவி அமைவாள், நல்ல மனைவி அமைவாங்க. அந்த கணவனுக்கு தகுந்த மாதிரி இப்போ ஏற்றுக்குவாங்க. ஒரு பெண்ணுடைய ஜாதகத்தில் 7ஆம் அதிபதி நின்ற நட்சத்திராதிபதி உச்சம் பெற்று கேந்திர திரிகோணத்தில் இருந்தால் அற்புதமான கணவர், நல்ல கணவரை அமைவாங்க. ஆணுக்கும் பெண்ணுக்கும் 7ஆம் அதிபதி தான் பார்ட்னர்ஷிப், கூட்டாளிங்க. அந்த 7ஆம் அதிபதியை குறுப்பாக்கணும். அந்த 7ஆம் அதிபதி குறுப்பாக்கணும். 7ஆம் அதிபதி நின்ற நட்சத்திராதிபதி கேந்திர திரிகோணத்தில் உச்சம் பெற்றா கணவனுக்கு ஏற்ற பெண்ணு, பெண்ணுக்கு ஏற்ற கணவர் நல்லதா அமைவாங்க சார். தெய்வீக தன்மையா இருப்பாங்க, வள்ளுவர் வாசிக்குமே இருப்பாங்க சார். நன்றி நன்றி. ஐயா வணக்கம். வணக்கம். இப்போ ஒரு ஜாதகம் பார்க்குறோம். பார்த்த உடனே மனைவி பேச்சு கணவர் கேட்பாரா, கணவர் பேச்சு மனைவி கேட்பாரா, இதை எப்படி கண்டுபிடிக்கிறது சார்? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 12 லக்கணம் இருக்குது. அந்த லக்கணத்துக்கு பகையான கிரகம்னு வந்துடுது நிறையா. இப்போ உதாரணமாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிம்ம லக்கணம். சிம்ம லக்கணத்துக்கு 7ஆம் அதிபதி சனி பகவான். சிம்ம லக்கணத்தில் ஒரு ஆண் பிறந்தாலும் பெண் பிறந்தாலும் அந்த 7ஆம் அதிபதி சனி பகவான் சூரியனுடைய நட்சத்திரத்தில் இருந்துச்சுன்னு வச்சுங்க, மனைவி அந்த ஜாதனுக்கு ஆணுக்கு மனைவி பேச்சு கேட்காது. மனைவி ஒரு பக்கம் பேசிட்டு இருக்கோம், கணவன் ஒரு பக்கம் பேச்சு. அப்படி அதே சிம்ம லக்கணத்துக்கு 7ஆம் அதிபதி சனி பகவான் குருவோட நட்சத்திரமாகிய 7ல் பூரட்டாதி 1ஆம் பாவம் 2ஆம் பாவத்தில் இருந்தாலும் 3ஆம் பாவத்தில் இருந்தாலும் 11ஆம் பாவத்தில் புனர்பூசம் 1, 2, 3ல் இருந்தாலும் விசாகத்தில் இங்கே 3ல் 1, 2, 3 பாதத்தில் இருந்தாலும் விசாகம் 4ஆம் பாதம் விருச்சகத்தில் இருந்தாலும் ஒரு ஆணுக்கு 7ஆம் அதிபதி சனி இப்படி இருந்தால் சிம்ம லக்கணத்துக்கு கணவனுடைய பேச்சை தட்டாமல் கேட்பாங்க. ஆனால் சிம்ம லக்கணத்துக்கு 7ஆம் அதிபதி சனி பகவான் சூரியனோட நட்சத்திரத்தை தொடர்பு வரக்கூடாது, சூரியனோட நெருங்கி பழகக்கூடாது, சூரியனோட தொடர்பில் இருக்கக்கூடாது. அப்படி இருந்தால் கணவன் ஒரு பக்கம் பேசுவாங்க, மனைவி ஒரு பக்கம் பேசுவாங்க. இன்னும் சொல்ல போனால் சிம்ம லக்கணத்துக்கு 7ஆம் அதிபதி சனி பகவான் சூரியனோட நட்சத்திரம் பெற்றுவிட்டால் மனைவி மெண்டல் தான். நான் நிறைய பேர் பார்த்துட்டேன் சார். நன்றி நன்றி நன்றி.